ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கசப்பான கனிகளா. ஏசாயா 5:4 சொல்கிறது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன. ஏசாயா தீர்க்கதரிசி தமது புத்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு செழிப்பான மேட்டிலே இருந்த ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றிய பாடல் ஒன்றை பாடுகிறார். கர்த்தர் அந்த தோட்டத்துக்கு வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கர்த்தர் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று சொந்தமாய் தெரிந்து கொண்டார். ஆகவே இஸ்ரவேல் எனும் திராட்சை செடியை கொண்டு வந்து தம்முடைய தோட்டத்திலே நாட்டினார். ஒருவேளை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு தக்கதாக 12 கிளைகளை அவர் நாட்டி இருந்திருக்கக்கூடும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 5:7, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. ஆனால் ஏன் அவர்கள் ஆண்டவருக்கு கசப்பான கனிகளை கொடுத்தார்கள்? நல்ல மதுரமான கனிகளை கொடுத்திருக்க கூடாதா? ஒரு மாமரம் நல்ல கனிகளை கொடுத்து வந்தது. அது திடீரென்று கசப்பான கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த மாமரத்தை சுற்றிலும் வேப்ப மரங்கள் இருந்தன. இந்த வேப்ப மரத்தின் வேர்கள் எல்லாம் மாமரத்தின் வேரோடு பின்னி பிணைந்து விட்டபடினால் வேப்ப மரத்தின் கசப்பு மாமரத்துக்குள் வந்துவிட்டது. கசப்பான மாறாவின் தண்ணீர்கள் அண்டையில் நிற்கும் எந்த மரமானாலும் அது கசப்பான கனிகளைத்தானே கொடுக்கும். உலகமே அசுத்தத்திற்குள் கிடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தாருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கைக்கொண்டு அது அவர்களுக்குள் கலந்ததினால் உலகத்தாரின் கசப்பான சுபாவங்கள் இஸ்ரவேலருக்குள் வந்துவிட்டன. அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணின ஏசாயாவின் உதடுகளும் அசுத்தமாகவில்லையா? ஏசாயா 6:5. கிராமங்களிலே நல்ல தேன் கிடைக்கும். சில மாதங்களில் தேனிலே இனிமையோடு கூட ஒரு கசப்பும் கலந்திருக்கிறதை ருசித்து அறியலாம். தேன் கசப்புள்ளதாய் இருக்கும் காலம் எது? வேப்ப மரங்கள் பூத்து குலுங்கும் காலம் வரும்போது தேனீக்கள் அதிலிருந்து கொண்டு வரும் கசப்பு கலந்த தேன் மற்ற மரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேனையும் கூட கசப்பாக்கிவிடும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருக்கு கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தரோ தாமே நமக்காக திராட்சை செடியாக மாற தீர்மானித்தார். பாவம் அறியாத பரிசுத்தமுள்ள பரலோக தேவனுடைய செல்லப்பிள்ளையான அவர் பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக நடப்பட்ட திராட்சை செடியாக மாறினார். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவிலே ஒட்டப்பட்டு கிளைகளாக அவரிலே நிலைத்திருங்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 29 மற்றும் 30 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 9 அதிகாரம் 1-17 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நல்ல திராட்சை செடியாய் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், நல்ல கனி கொடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.